வணக்கம் குழந்தைகளா. அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாட்டி விஷ்ணுவின் அப்பா ரொம்ப பாவம். பாட்டி விஷ்ணுவை பற்றியும் விஷ்ணுவின் அம்மாவை பத்தியும் நினைச்சு கவலைப்படுறார் பாட்டி. சரிங்க பாட்டி, இதுக்கு அப்புறம் என்ன ஆகும் பாட்டி? கதை தொடர்ந்து சொல்லுங்க பாட்டி. கதையை தொடர்ந்து சொல்லுங்க. சரி பசங்களா, நான் அந்த கதையை தொடர்ந்து சொல்ற கேளுங்க. இது கதை நேரம். நான் எப்படியாவது என்னோட பையனையும் மனைவியும் காப்பாற்றிடணும். சரி, மகேஷ் சார் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில. அவர் ஃபோன் பண்ணி பார்க்கலாம். இது என்ன சரியா மகேஷ் சாரே ஃபோன் பண்ணுறாரு. சரி, ஹலோ மகேஷ் சார், எங்கே இருக்கீங்க? சார், நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டுருக்கேன். அதுதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு நான் இப்போ ஃபோன் பண்ண முத்து சார். அப்படியா மகேஷ் சார், அது என்னன்னு சொல்லுங்கள். சொல்கிறேன் சார். அதாவது இன்றைக்கி மத்தியானம் ஒரு பில்டிங்கில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல சார். ஆமாம் மகேஷ் சார், இன்றைக்கி கூட நீங்கள் அங்கே ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அங்கே 4 பேர் மாட்டிக்கிட்டாங்க, நீங்கள் கூட அவங்கள காப்பாற்றுனீங்கன்னு சொன்னீங்கல்ல மகேஷ் சார், அதுதானே? ஆமாம் முத்து சார். அங்கே இருக்கிற கேமராவில் அந்த திருடன் பதிவாயிருக்கிறானா? அந்த விஷயத்தில் அவனுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? அந்த கிட்னாப்பர் விஷ்ணுவை கடத்த என்னை திசை திருப்பியிருப்பான் என்று இதுபோல் எனக்கு பல சந்தேகங்கள் எழுகின்றன. அதனால தான் முத்து சார் நாங்கள் போகிறேன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். மகேஷ் சார், நீங்கள் பிடி சார் வீட்டுக்கு போய் ஃபேஸ் டிராயிங் முடிச்சிட்டிங்களா? இன்னும் இல்லை முத்து சார். அப்புறம் எப்படி சார் நீங்கள் அந்த கிட்னாப்பரை கண்டுபிடிப்பீங்க? ஏன் சார், நீங்கள் எதாவது ஐடியா தான் வச்சுருக்கீங்களா? இந்த விஷயத்தை கேட்க தான் சார் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். முத்து சார் ஃபேஸ் டிராயிங் பண்ணதுக்கப்புறம் அவன் முகம் எனக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நான் அங்கே அந்த கேமராவில் அவன் இருக்கிறானா அப்படின்னு செக் பண்ணிட்டுமா? அப்படி இல்லைனா முதலில் செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேஸ் டிராயிங் பண்ண ஃபோட்டோவையும் அங்கே அந்த கேமராவில் பார்த்த முகங்களையும் ஏதோ ஒருவரின் முகம் இந்த ஃபேஸ் டிராயிங் பண்ண முகத்துடன் மேட்ச் ஆகுதான்னு நான் பார்க்கட்டுமா முத்து சார்? இதில் எது சார் நான் முதல்ல செய்யட்டும்? என்ன கேட்டிங்கன்னா மகேஷ் சார், நீங்கள் முதல்ல சொன்னது தான் கரெக்டு. அது ஏன்னா அப்போ தான் நமக்கு டைம் மிச்சமாகும். அது இல்லாமல் பிடி சாரோட ஃபேஸ் டிராயிங் பண்ணி முடிச்சோன்னு நீங்கள்லாம் இங்கே வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கிட்னாப்பரோட முகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ட்ராக்கருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ராக்கர் அந்த கிட்னாப்பரோட மொத்த ஜாதகத்தையும் நமக்கு எடுத்து தந்துடுவார். ஆமாம் முத்து சார், இதே ஐடியா தான் நானும் யோசித்தேன். அதுக்கப்புறம் கூட அங்கே நடந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டுக்கும் அந்த கிட்னாப்பருக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம் மகேஷ் சார், அதுவும் சரியான ஐடியா தான். சரிங்க மகேஷ் சார், நீங்கள் உடனே பிடி சார் வீட்டுக்கு போங்க. சரிங்களா? நான் ஃபோன் வச்சுட்டுமா? சரிங்க சார், ஃபோன் வச்சுடுங்க. என்ன குழந்தைகளா, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் எப்பவுமே சாதாரணமா கணக்கிடக்கூடாது குழந்தைகளா. என்ன குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையோட பார்ட் 1ல இருந்து பார்ட் 29 வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கு குழந்தைகளா. நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனல் போய் பார்த்துக்கலாம். இந்த கதையோட முடியல குழந்தைகளா, இந்த கதையோட பார்ட் 30 இருக்குது. அடுத்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் குழந்தைகளா.